2002 ரிலீஸ் ஆன 8 legged freaks ஒரு கெமிக்கல் பேரல் தண்ணிக்குள்ள விழுந்து அங்க இருக்கிற சிலந்திகள் பெருசா வளர்ந்து வளர்ந்து அதை வளர்த்தவனையும் அது கொன்னுடுச்சு. ஊரை விட்டு ஓடி போன நம்ம ஹீரோ மறுபடியும் ஊருக்கே வராரு. ஸ்கார்லட் ஜான்சன், நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? இவளோட மம்மி இந்த ஊரோட ஷெரீஃப். மம்மி என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டா. இவளோட குட்டி தம்பி கண்டுக்க மாட்டான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட முன்னாள் காதலி ஸ்கார்லட் ஜான்சனோட மம்மி அவளை மறுபடியும் உஷார் பண்ண நம்ம ஹீரோ ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த சிலந்திகள் பெருசா வளர்ந்து வளர்ந்து கோழி பூனை மனிதர்கள்னு எல்லாரையும் வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஷெரீஃபும் ஊர் மக்களை எச்சரிக்கை பண்ணி ராட்சச சிலந்திகளிடம் இருந்து மக்களை காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா சிஜி ஒர்க்ல வர சிலந்தி அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.5, நம்ம ரேட்டிங் 5.5. 8 legs freaks. ஸ்கார்லட் ஜான்சன் சோப்பு போட்டு குளிச்சா சிலந்திக்கும் ஸ்மெல்லு வரும். 2017 ஆஃப்டர் மெத் பொண்டாட்டி பொண்ணு எப்போ வருவாங்கன்னு அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ அர்னால்டு. ஏர்லைன் ஆஃபீஸில் ஃப்ளைட் எப்போ வரும்னு கேட்டால் ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு, உங்கள் ஒய்ஃபும் டாக்டர் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அர்னால்டுக்கு ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் ஏர்லைன் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யற ஒரு பண்ணாட 2 ஃபிளைட்டு நேருக்கு நேர் வரது அவன் சரியா கவனிக்கல. இவனால இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியல. இவனால ஃபிளைட்டு கிராஷ் ஆயிடுச்சு. உடனே ஏர்லைன் டிபார்ட்மெண்ட் இவனை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. ஏர்லைன் டிபார்ட்மெண்ட் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறாங்க. நம்ம அர்னால்டு அந்த ஆபீசரை மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு ட்ரை பண்றாரு. ஒரு கட்டத்தில் அந்த ஆபீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம அர்னால்டு அவனை மன்னிப்பு கேட்க வைக்க இவரு என்ன பண்ண போறாருன்னு படத்தை முடிக்கிறாங்க. அர்னால்டு படம் தானே, படம் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க காண்டாயிடுவீங்க. ஏன்னா தமிழ் டப்பிங் கேவலமா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. IMDb ரேட்டிங் 5.7, நம்ம ரேட்டிங் 1.4. அதுவும் அர்னால்டுக்காக. 2010 ரிலீஸ் ஆன தி ஸ்பை நெக்ஸ்ட் டோர். ஸ்பை ஏஜென்டான நம்ம ஹீரோ ஜாக்கி சான் பக்கத்து வீட்டு பொம்பளைய உலவ பார்த்து அவளை உஷார் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் அந்த ஆண்டிக்கு 3 பசங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் வாழைத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம ஜாக்கியை கண்டாலே பிடிக்காது. எனக்கு உன்னை பிடிச்ச மாதிரி என் பசங்களுக்கும் உன்னை பிடிக்கணும்னு ஆண்டி சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் பசங்களை கரெக்ட் பண்ண பாக்குறாரு. நம்ம ஜாக்கி ஒரு வில்லனை பிடிச்சி அவன் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை கரெக்ட் பண்ணி அவனை சிறையில் அடைக்கிறாரு. இனிமேல் நான் ஸ்பை ஏஜென்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. நம்ம ஜாக்கி ஒரு ஸ்பை ஏஜென்ட்னு ஆண்டிக்கு தெரியாது. அவளும் ஊருக்கு கிளம்பி போயிட்டா. பசங்களை இவ தான் பாத்துக்கணும்னு நிலைமை. நம்ம ஜாக்கியும் விதவிதமா இருக்கிற பசங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ண பாக்குறாரு. ஆனா அதுங்க இவரை வதம் பண்ணுதுங்க. இவர் பிடிச்சு கொடுத்த வில்லனை தப்பிச்சிட்டான். அவன் நம்ம ஹீரோவையும் ஃபார்முலாவையும் தேடிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி வாண்டு பசங்களை அன்பான பசங்களா மாத்தினாரா இல்லையா, வில்லனை அழிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடின்னு அடிக்கும். ஜாக்கியோட சண்டையும் காமெடியும் அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சிறப்பு. ஆனா தியேட்டர் ஆடியோ சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.4, நம்ம ரேட்டிங் 5. தி ஸ்பை நெக்ஸ்ட் டோர். உளவாளியும் களவாணி பசங்களும். 2020 பிரேக்கிங் சர்ஃபேஸ். தண்ணியை கண்டாலே தலை நிற்கும் நம்ம ஹீரோயினி புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஃபேமிலியை பார்க்க ஊருக்கு போறா. இவளை கண்டாலே இவ அம்மாக்கு பிடிக்காது. எப்பவுமே இவளை கத்திக்கிட்டே இருப்பாங்க. இவளோட தங்கச்சி சுனாமியில சுமிங்க போடும். ஒரு நாள் இவ தங்கச்சியோட ஈத்துக்கிட்டு கடலுக்கு அடியில கூப்பிட்டுக்கிட்டு போறா. அப்போ எங்கிருந்து வந்த பாறை இவ தங்கச்சிய இவ மேல பட்டு இவளை ஈத்துக்கிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் சிஸ்டரை காப்பாத்த நம்ம ஹீரோயினி அக்கா என்ன பண்ண போறான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா படம் பொறுமையா போனாலும் படம் பெருமையா இருக்கு. தமிழ் டப்பிங் சுமார், சினிமாட்டோகிராஃபி சூப்பர். IMDb ரேட்டிங் 6.2, நம்ம ரேட்டிங் 5.4. பிரேக்கிங் சர்ஃபேஸ் தங்க மீன்கள். 1999 ரிலீஸ் ஆன மப்பட்ஸ் ஃப்ரம் ஸ்பேஸ். மப்பட்ஸும் மனிதர்களும் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு மப்பட்ஸு. ஒரு பக்கம் ஏலியன்கள் நாங்க பூமிக்கு வரப்போறோன்னு நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஏலியனோட மெசேஜை ஒரு மொட்டையன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் நம்ம ஹீரோவையும் கூட இருக்கிற மப்பட்ஸையும் விசாரிக்கிறான். ஏலியன்கள் பூமிக்கு வர போறாங்கன்னு மக்களும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஏலியன்கள் பூமிக்கு வந்தார்களா இல்லையா, நம்ம ஹீரோ ஏலியன் கூட போக போறாரா இல்ல மனிதர்கள் கூடவே வாழ போறாரான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடி நடிச்சு போர் அடிக்கும். ஒரு சில இடங்களில் அந்த மொட்டையை பண்ற காமெடி சிரிப்பா இருக்கு. சில இடங்களில் மப்பட்ஸ் பண்ற காமெடி கடுப்பா இருக்கு. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.2, நம்ம ரேட்டிங் 3.5. மப்பட்ஸ் ஃப்ரம் ஸ்பேஸ். ஏலியன் பூமிக்கு வர வேண்டாம், அப்படியே போயிடுங்க.